குழந்தைகளே, நான் இன்றைக்கும் ஒரு முல்லா கதையை சொல்ல போகிறேன். முல்லா என்பவன் ஒரு முட்டாள். நேற்று நான் சொன்ன கதையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன கதை தெரியுமா? இவன் முல்லாங்கிறவன் ஒரு தெருவில் நடந்து போயிட்டுருக்கான் ரோட்டில். அந்த சமயத்தில் அந்த தெருவில் ஒரு நிறைய குப்பை இருந்தது. அந்த குப்பையில் பளபளன்னு ஏதோ மின்னுது. அதை பார்த்த உடனே அது என்னன்னு அவனுக்கு ஆவலாக இருந்தது. எடுத்து பார்க்கறதுக்கோசரம் பார்த்தா அது ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி. அந்த கண்ணாடியை அவன் மூஞ்சியை பார்த்தான். முகத்தை பார்த்தா அது ஒரு அசிங்கமாக தெரிஞ்சுது அவனுக்கு. ஆக அந்த கண்ணாடி நம்ம முகத்தை சரியாகவே காமிக்கலை, அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் திருப்பி அந்த குப்பையில் தூக்கி போட்டுட்டான். இது மோசமான கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி முல்லா பண்ணுறத பக்கத்தில் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? கண்ணாடியில் உங்கள் முகம் தானே தெரியும், நீங்கள் எதுக்கு கண்ணாடியை குறை கூறுறீங்க அப்படின்னு. இது யாரோட தப்பு அப்படின்னு கேட்டான். கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, இது என்னோடய தப்பு தான். ஏன்னா நான் குப்பை கூடையிலேருந்து நான் எடுத்து பார்த்தேன் இல்லையா, அதனால் என்னோடய தப்பு தான் அப்படின்னு சொன்னான். இதுலேருந்து என்ன தெரியுது, அவனோட முட்டாள்தனத்தை பார்த்து எல்லாரும் சீர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவன் பேசுகிறத பார்த்து. நம்ம கண்ணாடியில் நம்மளோட முகம் தானே தெரியும், அது கூட தெரியாமல் அவன் வேறு யாரோட முகம் நினச்சிண்டு அவன் இப்படி பேசிட்டு போகிறான். அவன் அப்படியே ஒன்றுமே தெரியாமல் அப்படி தலையை குஞ்சிட்டு அப்படியே போயிட்டான். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, முட்டாளாகவே எப்போவுமே இருக்கக்கூடாது. சரியா? நான் சொல்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ என்ன போடுறீங்க? எஸ், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். தம்ஸ் அப். தேங்க்யூ கீதா முரளி. பாய்.